அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு, அதாவது டெலூஷனல் பேராசிட்டோசிஸ்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சைக்காட்ரியில் இருக்குது. அதே பற்றி தான் அந்த பதிவு. டெலூஷனல் பேராசிட்டோசிஸ் அப்படின்னு என்னங்க? டெலூஷனுங்கிறது நான் ஃபஸ்ட்டு நிறைய பதிவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். டெலூஷனுங்கிறது ஃபால்ஸ் ஃபர்ம் அன்ஷேக்கபிள் ஸ்ட்ராங் பிலீஃப், அதாவது தப்பான ஒரு புரிதல், அதாவது இது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிறது தான் டெலூஷன் சொல்லுவோம். அந்த டெலூஷனில் ஒரு டைப் டெலூஷனல் பேராசிட்டோசிஸ், அது வந்து தனியாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு மனநோயினால் இதுவும் ஏற்படலாம். டெலூஷனல் பேராசிட்டோசிஸ். இந்த பேராசிட்டிஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை, பூச்சி, இன்செக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பேராசிட்ஸ் தான் சொல்லுவோம். அதாவது ஒரு சிலருக்கு இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா, உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஒரு பூச்சி ஊடுற மாதிரியோ இல்லை தலை மேலே ஊடுற மாதிரியோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை எதுவுமே இல்லைன்னு நம்ம சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. அவங்க தே வில் ஃபீல் தட் சம் இன்செக்ட் இஸ் க்ரௌடிங் ஓவர் தி பாடி ஆர் ஆன் தி பாடி, அது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தலைக்குள்ளே ஊறுதுங்க சார், தலைக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணுவாங்கன்னா சம் கெமிக்கல் எல்லாம் எடுத்து மேலே ஊற்றிக்குவாங்க. ஏன்னா பூச்சியை கொள்கிற கெமிக்கல்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தப்பான புரிதலோட கெமிக்கல்ஸை ஊற்றி அதனால இன்ஜூரி ஆயிரும். சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தியெல்லாம் எடுத்து அதுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்பாங்க, நைஃப் பிளேடை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி ரொம்ப சிவியரான பேஷண்ட்லாம் அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ணியெல்லாம் பேஷண்ட்டாக வருவாங்க. இதெல்லாமே என்னென்னா அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட அதனால ஏற்றுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பல டாக்டரை பார்க்கறது, ஃபேமிலி டாக்டர் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது மாதிரி புது புது விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி ஏதோ ஒன்று ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடியல ஊறுதுன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் மொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடி எதுக்கு சம்மந்தமே எல்லாம் மொட்டை அடிச்சுட்டே இருக்கீங்கன்னா, இல்லை பூச்சி இருந்துச்சு அதனால மொட்டை அடிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மொட்டை அடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தே வில் நாட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அந்த மொட்டை மேலேயும் உள்ளுக்குள்ள பூச்சி ஊறுதுப்பாங்க. எதுவும் இல்லைப்பா நீ எடுத்து காமிச்சினாலும் தே வில் நாட் பிலீவ். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பூச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்கும். இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படி என்ன பண்ணலாம் சார்னா, கண்டிப்பாக ஏன் இப்படி வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது கெமிக்கல்ஸ் இம்பேலன்ஸ் வந்து பிரெயினில் ஏற்படுறதுனால தான் இது பிரச்சனை. அதாவது முக்கியமாக டோபமைன் செக்ரேஷன் அதிகமாக சுரக்கிறதுனால இந்த இவங்களுக்கு வந்து ஒரு தப்பான புரிதல் ஏற்பட்டு ஒரு டெலூஷனல் பிலீஃப் ஏற்படுறதுனால தான் இது மாதிரி ஒரு ரியாக்ஷனே ஏற்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் அந்த ரியாக்ஷன்ஸ்னால தப்பான ஒரு புரிதனால இருக்கும்போது சம்டைம் ஃபேமிலியிலேயும் கான்ஃப்ளிக்ட் ஆகும். இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறதுக்கு நம்ப மாட்டேங்கிறியா, உங்களோட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆயிரும். இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வந்தாங்கன்னா ஒன்று இது மாதிரி டெலூஷனல் பேராசிட்டஸ் நோயாக இருக்கலாம். இல்லைன்னா ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டியது கொக்கைன் இன்டாக்சிகேஷன். அதாவது போதைப் பொருள் கொக்கைன்லாம் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களும் இது மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சம்டைம் ஆல்கஹால் விட்ராயல் ஸ்டேஜில் ஆல்கஹால் நிறையா சாப்பிட்ருக்கிறவங்க நடுவில் விடும்போது இது மாதிரி அவங்களுக்கும் ஒரு சின்ன இது மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஏற்படலாம். அது பேர் ஃபார்மிகேஷன் சொல்லுவோம். இதனால் போதைப்பொருள் இன்டாக்சிகேஷன், அதாவது போதைப்பொருள் யூஸ்டேஜும் இது மாதிரி இருக்குதான் செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு ஜஸ்ட் பிரெயினில் ஏற்படுற கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால ஏற்படுற ஒரு மனநோய், அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்குதுங்க. டெலூஷனல் பேராசிட்டோசிஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா மார்கலன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். மார்கலன்ஸ் டிசீஸ்னா அவர் அந்த குறிப்பிட்ட சொசைட்டியில் மார்கலன்ஸ்னு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி நிறைய பேருக்கு இது மாதிரி ப்ரெசன்டேஷன் ஆகி அவங்களுக்கு ஏற்பட்டதுனால அது ஒரு இந்த டிசார்டர் பேர் இது மாதிரி பேர் வச்சாங்க. இன்னொன்று வந்து அது இன்னொரு கிளாசிக்கல் நேம் எக்பாம் சிண்ட்ரோம்ங்கிறது பர்டிகுலர் அந்த ஹேபிடேட்டில் இது மாதிரி நிறைய பேருக்கு இருந்ததுனால அது எக்பாம் சிண்ட்ரோம்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதனால் இது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பட் இது மாதிரி இருந்துச்சுன்னா சொல்யூஷன் இருக்கா, ட்ரீட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அது நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ஆகி எப்பொழுதும் போல எல்லாத்துக்கும் மாதிரி வாழ முடியும். சரிங்களா? இஃப் எனி டவுட் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.